ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த நெல்லிக்காய் முடிச்சு ஆம்லா நாட்டில் லஞ்ச் பேஸ்கெட் மாதிரி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஆஃபீஸ்க்கெலாம் கொண்டு போகலாம். இதில் வாட்டர் கேன் மட்டும் வைக்க முடியாது. ஆனால் லஞ்ச் பாக்ஸு, பொரியல், ஸ்நாக்ஸ் டப்பா எல்லாமே உங்களால் வைக்க முடியும். இது வந்து கேட்டிருந்தாங்க எனக்கு. ஏற்கனவே சாதாவில், சிவன் கண்ணில் எல்லாம் இந்த மாதிரி போட்டிருந்தேன். அப்புறம் வளர்த்தியாக வாட்டர் கேன் வைக்கிற மாதிரியும் லஞ்ச் பேஸ்கெட்டு கொடுத்துருக்கேன். டிஃபன் பாக்ஸும் வச்சு வாட்டர் கேனும் வைக்கிற மாதிரியும் நம்ம சேனலில் நிறைய பண்ணி போட்டிருக்கோம். இப்போ வந்து ஆம்லா நாட்டில் போட்டு காமிங்க, நெல்லிக்காய் முடிச்சு கூடையில், அதுவும் மூடி வச்ச மாதிரி மேலே க்ளோஸ் பண்ணுற மாதிரி போட்டு காமிங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இது ரொம்ப ட்ரை பண்ணி நிறைய மெத்தடில், அதுக்கு தான் இப்போ பார்த்தீங்கன்னா 1 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு எனக்கு அந்த மூடி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மேலேயும் நெல்லிக்காய் முடிச்சிலேயே வர மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்து போட்டிருக்கேன். இது வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது ஆஃபீஸ் போகிறவங்களாம் இப்போலாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. லஞ்ச் பாக்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி பாருங்கள், மூடி போட்ட மாதிரி வாட்டர் கேனும் 1 லிட்டர் வாட்டர் கேன் வச்சுக்கிற மாதிரியும் நம்ம சேனலில் நிறையா போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க அது எல்லாத்தையும் பாருங்கள். இப்போ இது எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஒயர் வந்து 3 கட்டு வாங்கிக்கோங்க. மூடியோடு சேர்த்து கைப்பிடி எல்லாம் சேர்த்து நமக்கு வேணும்னா 3 கட்டு ஒயர் நீங்கள் எப்பயுமே வாங்கிக்கோங்க. இதுக்கு வந்து 2.5 கட்டு ஒயர் ஆணுச்சு. அதையும் நான் இப்போமே சொல்லிடுறேன். இப்போது நடுப்புற ஹோல்ஸ் போட்டுட்டு அப்படி ஒயர் கட் பண்ணிக்கணும். இப்போ வந்து ஸ்கேலில் 1, 2, 3, 4, 5, 6 அடி ஒயர் எடுத்துக்கோங்க. முன்பக்கம் வச்சா 1 அடி, பின்னாடி வச்சா 2வது அடி, அந்த மாதிரி. இப்போது 6 அடி ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு மீதி எல்லா ஒயரையும் அதை வச்சே கட் பண்ணிக்கணும். மொத்தம் 6 அடியில் 30 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. இப்போது கட் பண்ண ஒயர் இருக்குல்ல, அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஒயர் எடுத்து இந்த மாதிரி சமமாக மடித்து வச்சுக்கணும். திரும்பவும் இன்னொரு ஒயர் எடுத்துக்கலாம். ஒரு முடிச்சு போடுறதுக்கு நமக்கு 2 கட் பண்ண ஒயரும் இன்னொன்று கட்டோடு இருக்குல்ல அந்த ஒயரும் தேவைப்படும். 3 ஒயர் வேணும். இப்போது பாருங்கள், கட் பண்ண ஒயரு 2 எடுத்து இந்த மாதிரி சமமாக மடித்து வச்சுக்கிட்டு இந்த கட்டோடு இருக்குல்ல இந்த ஒயர் வந்து ஒரு 3/4 அடி கம்மியாக விடுங்க. நான் வந்து ஒரு 1/2 அடி கம்மியாக விட்டேன். சொருகும் போது அது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அதனால் நீங்கள் ஒரு 3/4 அடி மாதிரி கம்மியாக வச்சுக்கோங்க. மேலே 2ஆக மடிச்சிருந்தோம்ல, அதிலிருந்து ஒரு 3/4 அடிக்கும் கீழே வச்சு கீழே லாஸ்ட்டு வரைக்கும் கொண்டு வந்து இந்த மாதிரி மடித்து அதை பின்பக்கம் வச்சுக்கணும். இப்போ எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். இப்போது கட் பண்ண ஒயர் 2 இருக்குல்ல, அதை 2ஆக மடிச்சிருந்ததை இப்படி கிராஸாக வச்சு பிடிச்சிக்கோங்க, ஒன்று மேலே ஒன்று மாட்டிட்டு. இப்போது இது கட்டோடு இருக்கிறத வந்து 3/4 அடி கம்மியாக விட்டதை அதை 2ஐயும் சேர்த்து மாட்டிட்டு, இந்த ஃபஸ்ட்டு உள்ளதை பாருங்கள், மேலே இருக்கிறத விட்டுட்டு அடி ஒயரை எடுத்து இப்படி மேலே வச்சு கட்டை விரலில் அமுத்தி பிடிச்சிக்கணும். உங்களுக்கு மெதுவாக காட்டுறேன். இப்போ 2வது இந்த ஒயர் இருக்குது பாருங்கள், நான் கையை வச்சு காமிக்கிறேன். அதுக்கு நேராக உள்ளது, அதில் மேல் ஒயரை விட்டுட்டு அடி ஒயரை எடுத்து அந்த ஃபஸ்ட்டில் தெரியுதில்ல அந்த ஹோல்ஸில் மட்டும் விடணும். ஏற்கனவே போடுறவங்களுக்கு தெரியும், புதுசாக போடுறவங்களுக்காக நான் ஸ்லோவாக சொல்லி கொடுக்குறேன். இப்போ வந்து அந்த 2ஐயும் சேர்த்து சுற்றினோம்ல, ஒரு 3/4 அடி கம்மியாக விட்டது, அது அடிப்பக்கம் இருக்கும். அந்த ஒயரை எடுத்து இந்த 2லையும் சேர்ந்து விடணும். 2லையும் விட்டுட்டோமா, இப்போ எல்லாத்தையும் பாருங்கள், இப்படி கொஞ்சமாக மெதுவாக இழுங்க. எல்லா பக்கமும் இழுத்திங்கன்னா உங்களுக்கு பூ மாதிரி 6 பக்கமும் இதழ் இருக்கிற மாதிரி ஒரு முடிச்சு வந்துடும். இதுதான் நெல்லிக்காய் முடிச்சு ஆம்லா நாட்டுன்னு சொல்கிறது. பிகினர்ஸ்க்காக நான் ஸ்லோவாக சொல்லி காமிச்சேன். இப்போ மேலேயும் கீழேயும் அந்த கட் பண்ண ஒயருங்க சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஆப்போசிட்டில் இருக்கணும் 2ம். அந்த 2ஐயும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் அதிகமாக இருந்தால் அதை மேலே தள்ளி விட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். மேலே அதிகமாக இருந்தால் கீழே தள்ளி விட்டுட்டு இப்படி சரியாக இருக்கான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ண ஒயருங்களை மட்டும் ஜாயின் பண்ணும்போது பார்ப்போம். அடுத்த லைனுக்கெலாம் அது பார்க்க தேவையில்லை. இப்போ இந்த பக்கம் பாருங்கள், இந்த ஒயர் அதிகமாக இருக்குது. அப்போது இப்படி தள்ளி விட்டு மேலே இழுக்கணும். இதே மாதிரி தான் செக் பண்ணிக்கோங்க. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அது 3/4 அடி கம்மியாக விட்டுக்கோங்க.
அந்த 2ஆக மடித்ததுக்கப்புறம் நான் அந்த மாதிரி அளந்து விட சொன்னேன்ல, கட்டோடு இருக்கிற ஒயர் அது லெஃப்ட்டில் இருக்கிறது, அது 3/4 அடி கம்மியாக இருக்கும். இப்போது ரைட் சைடு வலது கை சைடு வந்து நமக்கு கட்டோடு இருக்கிறது இருக்கணும். இப்போ அடுத்த முடிச்சு போடுறதுக்கும் 2 ஒயர் கட் பண்ணி வச்சோம்ல, அதில் இந்த 2 ஒயர் எடுத்து சமமாக மடித்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் 2வது முடிச்சு எப்படி போடுறேன்னு. ஃபஸ்ட்டு வந்து அந்த ரைட் சைடு கட்டோடு இருக்குல்ல, அந்த ஒயரை மடிங்க. இந்த மாதிரி மடித்து வச்சுட்டு அது மேலே நம்ம கட் பண்ண ஒயர் 1 எடுத்து அந்த மாதிரி மாட்டிட்டு 2வது ஒயரை 2ஐயும் சேர்த்து மாட்டணும். மாட்டிட்டு இப்படி கட்டை விரலை வச்சு அந்த இடத்த அமுத்தி பிடிச்சிக்கணும். நான் கை வச்சு காமிக்கிறேன்ல, அதுக்கு நேராக கீழே உள்ள ஒயர் எடுத்து அப்படி மேலே வைங்க. அடுத்தது இந்த பக்கம் 2ஆவதாக இருக்குது பாருங்கள், அந்த ஒயரை எடுத்து கீழே இருக்கிற ஒயரை எடுத்து அந்த ஃபஸ்ட்டு ஹோல்ஸில் மட்டும் விடுங்க. இப்போ 3ஆவதாக ஒரு ஒயர் அதை 2ஐயும் சேர்த்து சுற்றணும். அந்த ஒயரை எடுத்து இந்த 2லையும் மாட்டுங்க. அடிப்பக்கத்து ஒயரை மாட்டிட்டு இதை பாருங்கள் இப்படி இழுங்க, நான் இழுக்கிற மாதிரி. இப்போ பாருங்கள் 2வது முடிச்சும் நமக்கு கிடச்சிருச்சு. எப்பயும் போல் மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கீழே அதிகமாக இருந்தால் கொஞ்சம் மேலே தள்ளி விடணும். மேலே அதிகமாக இருக்குது, அதனால் கீழே கொஞ்சமாக தள்ளி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இப்போது அதே மாதிரி இந்த பக்கத்து ஒயரையும் பார்த்துக்கோங்க. அது கீழே அதிகமாக இருக்குது, இப்படி மேலே கொஞ்சம் தள்ளி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். சரியாக இருக்குது. இப்போ அப்படியே வச்சுருக்கேன். வலது கை சைடு தான் நமக்கு கட்டோடு இருக்கிற ஒயர் இருக்குது. இப்போ திரும்பவும் 2 ஒயர் கட் பண்ணோம்ல, அதில் 2 ஒயர் எடுத்து மடிச்சுக்கோங்க. சமமாக ஒரு ஒயராக எடுத்து இப்படி சமமாக மடித்து பிடிச்சிக்கணும். 2 ஒயர் மடித்து வச்சுக்கணும். நம்ம சேனலில் சின்ன பேஸ்கெட்டு கூட நிறையா மினி பேஸ்கெட்லாம் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு டைம் கூட போடுறவங்க அந்த குட்டி குட்டி கூடைகள்லாம் போட்டு பாருங்கள். ஒரு ரோல்லையும் இருக்குது, அந்த ஒரு ரோலில் உள்ள கூடையும் போட்டு பாருங்கள். ஒரு கட்டு மட்டும் ஒயர் ஆகும் அதுக்கு. அதை வாங்கி ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு லஞ்ச் பேஸ்கெட் மாதிரி பக்கத்தில் கடைகளுக்கு போடுற மாதிரி சின்னதாக அதை போட்டு பார்த்துட்டு புதுசாக போடுறவங்க அடுத்து மற்ற நாட்ஸ்லாம் போட கற்றுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். மினி பேஸ்கெட்ஸும் இருக்குது, சும்மா சின்னதாக ஒரு 2 அடி 2.5 அடியிலலாம் போட்ட மாதிரி சின்ன சின்ன கூடைகளும் இருக்குது பாருங்கள். இப்போ மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் இப்படி தள்ளி விடுங்க. தள்ளி விட்டு இது மாதிரியே பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம அந்த கட் பண்ண ஒயருங்களை ஜாயின் பண்ணும்போது மட்டும் இந்த மாதிரி பார்த்துக்க போகிறோம். அடுத்த லைன்லாம் பார்க்க தேவையில்லைங்க. இப்போது அப்படியே இந்த ரைட் சைடே நீங்கள் எல்லா ஒயரையும் 2 எடுத்து போட்டுக்கிட்டே வாங்க. நான் போட்டுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், போட்டுக்கிட்டு வந்துட்டேன். மொத்தம் நமக்கு 30 ஒயர் கட் பண்ணோம்ல, அப்போ 15 முடிச்சு வரும் நமக்கு. ஆம்லா நாட்டு வந்து 15 வரும். போட்டு முடிச்சுட்டு இந்த கட்டோடு இருக்கிற ஒயரை அந்த பக்கம் 3/4 அடி கம்மியாக விட்டு போட்டிருந்தோம்ல, அந்த ஆரம்பித்த இடத்துல அந்த அளவு அளந்து கட் பண்ணி விட்டுறணும். இப்போ அடுத்து 2வது லைன் போட ஆரம்பிக்கலாம். இப்போ கட்டோடு இருக்குல்ல, அந்த ஒயர் எடுத்துக்கிட்டு இந்த பாருங்கள், இந்த நான் கை வச்சு காமிக்கிறேன்ல, அந்த ஃபஸ்ட்டு ஒயர் அதை வந்து இப்படி அளந்துக்கோங்க. அளந்து மடித்து பின்பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி இருக்குல்ல, அதில் தான் போட்டணும். அந்த ஒயர் போட்டுறக்கூடாது, அந்த பக்கம் சைடில் போகிறத போட்டுறக்கூடாது. ஒன்று மேலே ஒன்று பெருக்கல் குறி மாதிரி எக்ஸ் மாதிரி சாஞ்சி இருக்குது, அதை போடுங்க. ஸ்லோவாக காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒயரை மடித்தோம், இப்போ 2வது ஒயரை அது மேலே அப்படி மடித்தோம். இப்போது இந்த கட்டோடு இருக்கிற ஒயரை அளந்ததை பின்பக்கம் வச்சுட்டு அது மாட்டிட்டு ஃபஸ்ட்டு ஒயருக்கும் கீழே உள்ளதை மேலே வச்சுட்டு 2வதுல உள்ளதை அந்த ஃபஸ்ட்டு ஹோல்ஸில் மட்டும் விடுங்க. இப்போ இந்த பக்கம் அளந்து விட்டோம்ல, அந்த ஒயரை அடியில் இருக்கும், அந்த ஒயரை அந்த 2ஐயும் சேர்த்து விடுங்க. இந்த மாதிரி இழுத்தாக்க அந்த 2க்கும் சென்டரில் ஒரு நாட்டு வந்துடும். பாருங்கள், இனிமேல் நீங்கள் மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்லாம் பார்க்க வேணாம், சைடு மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ அடுத்த நாட் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயரை மடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே போகிற ஒயருங்களை அதில் ஃபஸ்ட்டு ஒயரை மாட்டணும். அடுத்தது 2வது ஒயரை 2ஐயும் சேர்த்து சுற்றிட்டு போடணும். இப்போ நான் பாருங்கள், அடுத்ததும் போட்டு காமிக்கிறேன். நம்ம அந்த பக்கம் போட்டோம்ல, அதே மாதிரி தான் கீழே ஃபஸ்ட் லைன் போட்டோம்ல, அதே மாதிரி இதே மாதிரியே அப்படியே அந்த லாஸ்ட் வரைக்கும் போடுங்க. போட்டுட்டு காமிக்கிறேன்.
இப்போ பாருங்கள், அந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு அந்த சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து அதை கட் பண்ணி விட்டுருங்க. கட்டோடு இருக்குல்ல, அந்த ஒயரை கட் பண்ணி விட்டுருங்க. ஒரு நாட்டு குறைஞ்சி வரும். முன்னாடி 15 இருந்துச்சா, இப்போ 14 வரும். நல்லா இப்படி ஃபஸ்ட் டைம் மட்டும் இப்படி கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஃபஸ்ட்டு லைன் வந்து அடையாளத்துக்கு முடிச்சு போட்டுக்கோங்க. நம்ம ஒரே கலராக போடுறோம், அதனால் உங்களுக்கு மேலே கீழேன்னு தெரியணும். அது சென்டர் லைன் தெரியறதுக்காக இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சுக்கலாம் ஒரு அடையாளத்துக்கு. அப்புறம் அதை எடுத்து விட்டுருவோம். இப்போது அதே மாதிரி இன்னொரு லைன் போடலாம். மேலே பாருங்கள் எப்படின்னு காமிக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு 2வது லைன் இப்போ போட்டோம்ல, அதே மாதிரியே நீங்கள் சைடில் போகுதில்ல, அந்த ஒயர் அளவு அளந்துக்கோங்க. கட்டோடு இருக்கிற ஒயர் எடுத்து அந்த அளவு அளந்து எடுத்துக்கணும். இப்படி அளந்து அதை பின்பக்கம் மடித்து வச்சுக்கணும். இப்போது அந்த இன்ட்டு மாதிரி பெருக்கல் குறி மாதிரி வருதில்ல, அங்கே தான் போடணும். 2 நாட்டுக்கும் கேப்பில் ஒரு நாட்டு மேலே வர மாதிரி இருக்கணும். சைடில் போகிறத மடித்து போட்டுறக்கூடாது. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நாட்டு இப்படி போட்டாச்சு. அடுத்தது 2வது நாட்டுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரன்னிங் ஒயரை தான் மடிக்கணும். அதுக்கப்புறம் பெருக்கல் குறி மாதிரி வரதில் ஃபஸ்ட்டு ஒயர் போடணும். அந்த மாதிரி போட்டுடணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு கட்டோடு இருக்கிறத மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பெருக்கல் குறி மாதிரி வரதில் ஃபஸ்ட்டு ஒயரை அந்த லூப் மாதிரி மடித்து வைக்கணும். அதுக்கப்புறம் 2வது ஒயரை அது ரெண்டையும் சேர்த்து சுற்றணும். இதே மாதிரி தான். இதே மாதிரி அந்த லாஸ்ட்டு வரைக்கும் போட்டுட்டு வாங்க. அப்படியே சாய்வாக ஒரு முடிச்சு குறைஞ்சி வரும். 15, அடுத்தது 14, அடுத்தது 13, அடுத்து 12, இந்த மாதிரி வரும். இப்போ பாருங்கள், அது மாதிரி வரும்போது மேலே 8ன்னு முடியணும். 8 முடிச்சு வர வரைக்கும் போடுங்க. இப்போ 3 பக்கமுமே உங்களுக்கு எண்ணி பார்த்தீங்கன்னா 8 இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த முடிச்சு போட்டதையும் சேர்த்து எண்ணுங்க. அந்த லைனும் சேர்த்து எண்ணும்போது 8 வரணும். லாஸ்ட்டில் கடைசியாகவும் 8 வந்தோடனே நிப்பாட்டிடுங்க. நிப்பாட்டிட்டு இப்போ திருப்பிக்கோங்க. அடுத்த சைடு போடலாம். இன்னொரு சைடு போடணும். அதுக்கு தான் நான் உங்களுக்கு அந்த அடையாளத்துக்கு முடிச்சு போட சொன்னேன். இப்போ இதுக்கப்புறம் இந்த பக்கம் பாருங்கள், ஒரு கட்டு ஒயர் தீந்துருச்சு. இப்போ இதுக்கே நமக்கு கட் பண்ணதோடு சேர்த்தி இப்போது 2வது கட்டு ஒயர் எடுக்கிறேன். நீங்கள் என்ன ஒயர்னு கேட்குறீங்க? டீலக்ஸ் ஒயரு. இந்த ஒயர் தான் நான் வாங்குகிறேன். உங்களுக்கு அதனால தான் அதை காமிச்சிட்ருக்கேன். எல்லாருமே எங்கே வாங்குறீங்க என்னன்னு கேட்குறீங்க. நான் இங்கே பக்கத்தில் உள்ள கடைகளில் தான் வாங்குகிறேன். நான் இருக்கிறது சேலம். பக்கத்தில் உள்ள கடையில் வாங்குகிறேன் நான், எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில். இப்போது அந்த சைடில் பாருங்கள், போகிற ஒயரை விட்டுட்டு அளந்து மடித்து வச்சுக்கணும். அந்த முடிச்சு போட்டிருக்கோம்ல, அந்த அளவு அளந்து மடித்து பின்பக்கம் கட்டோடு இருக்கிறத வச்சுக்கிட்டு அந்த பெருக்கல் குறி மாதிரி இருக்கிறத அந்த 2 முடிச்சுக்கும் கேப்பில் போடுறோம். நம்ம ஒரு நாட்டு வர மாதிரி இந்த பக்கம் எப்படி போட்டோம்ல, அதே மாதிரி தான். புதுசாக போடுறவங்களுக்கு இந்த பக்கம் எப்படி போடுறது அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதுக்காக ஒரு சிலருக்கு நிறைய டவுட்ஸ் வருது. அதனால் எல்லாருக்கும் புரியணுன்றதுனால தான் நான் திரும்பவும் அதையும் சொல்கிறேன். அந்த சைடில் போகிற அளவு மட்டும் அந்த சைடு ஒயர் அளவு இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இதே மாதிரி இந்த பக்கம் சாய்வாக போட்டோம்ல, அது மாதிரியே போடுங்க. 8ன்னு முடிகிற வரைக்கும் போடுங்க. இப்போ பாருங்கள், நான் போட்டுக்கிட்டே வந்துட்டேன். எல்லா சைடும் பார்த்தீங்கன்னா எண்ணுனீங்கன்னா 8 8ன்னு தெரியணும். அந்த முடிச்சு போட்டதையும் சேர்த்து எண்ணணும். லாஸ்ட்டாக நீங்கள் முடிக்கும்போது 8ன்னு முடிஞ்சிருக்கான்னு பார்த்துக்கோங்க. 8 முடிச்சிருக்கான்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ 2 சைடும் அந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ ஒயர் ஜாயின் பண்ணணும். இந்த 6 மூலை நமக்கு வரும். 6 கார்னர்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் ஜோடி ஜோடியாக இருக்கும். அந்த ஒரு ஒயர் மட்டும் பாருங்கள் தனியாக நிற்கும். மற்றதெல்லாம் ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டே நீங்கள் ஒயர் அப்படி எடுத்து நம்ம மேலே கூட பின்ன ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஒரு ஒயருக்கு சமமாக மேலேருந்து அந்த ஒயரை எடுத்துகிட்டு வந்து இப்படி அளந்து கீழே பாருங்கள், சொருகிறதுக்கு இவ்வளோ ஒயர் விட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஒரு ஒயர் இருக்குல்ல, அதுக்கு கிராஸ் ஆகிற மாதிரி அந்த இடத்துல சொருகணும். ஏன்னா நமக்கு வந்து ஒரு முடிச்சு போடுறதுக்கு 2 ஒயர் தேவைப்படும். ரன்னிங் ஒயர் இல்லாமல், கட்டோடு இருக்கிறது இல்லாமல் 2 ஒயர் வேணும். ஆனால் அந்த 6 மூலையிலையும் ஒன்று ஒன்றா இருக்கும்.
அந்த ஒன்று ஒன்றா இருக்கிறதுக்கு ஜோடி ஒயர் ஒன்று சேர்க்குறோம். அப்போது மேலே போகிற ஒயர் அளவு அளந்து சொருகிறதுக்கு விட்டு அந்த ஒயரை பாருங்கள், இந்த பக்கம் மேலே வளவள பகுதி தெரியணும். அதனால் இந்த பக்கம் பின்பக்கமாக மேலே தெரிகிற மாதிரி இப்படி சொருகிறோம். சொருகிட்டா இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், சைடுலலாம் பாருங்கள் ஒன்று ஒன்றா கிராஸ் ஆகுதா. இப்போ அந்த இடத்துலையும் அந்த மாதிரி ஒன்று ஜாயின் பண்ணிட்டோம். இப்போது அதே மாதிரி நீங்கள் 6 மூலையிலையும் இப்படி வச்சு பாருங்கள், ஒன்று ஒன்றா தனித்தனியாக இருக்கும். அதை ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன், ஏன்னா ரொம்ப வீடியோ பெருசாக போயிட்டுருக்கும் இல்லைனா. இப்போ நான் அந்த பக்கம் சொன்னேன்ல, அதே மாதிரி 6 சைடும் இப்படி விரித்து வச்சு பார்த்தீங்கன்னா ஒன்று மேலே ஒன்று சாயாமல் ஒரு ஒயர் மட்டும் தனியாக நீட்டிகிட்ருக்கும். அந்த ஒரு ஒயருக்கு நம்ம ஜாயிண்ட் பண்ணுறோம், ஒரு ஒயரு சேர்க்குறோம், அவ்வளோதான். அது 6 மூலையிலையும் சேர்க்கணும். நம்ம சாதா கூடைக்கெலாம் 4 மூலை இருக்கும், இதுக்கு வந்து 6 கார்னர் இருக்குது. நமக்கு 6 இடத்துல ஒரு ஒயராக இருக்கும். அதனால் 6 ஒயர் அந்த மேலே போகிற ஒயர் அளவு அளந்து நீங்கள் சொருகிறதுக்கு கொஞ்சம் சேர்த்து கட் பண்ணி அதை சொருகி விடணும். சொருகி விட்டுட்டாக்க நம்ம அந்த மூளை திருப்புற இடம் வரும்போது அங்கேயும் 2 ஒயர் இருக்கும் நமக்கு. அப்போ 6 முடிச்சு நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அப்படி இல்லை வேண்டான்னா நம்ம அதை கட் பண்ணி சொருக வேண்டியது வரும், அப்புறம் கேப் விழும் அந்த இடத்துல. அதனால் நீங்கள் ஒரு ஒயர் சொருகணும், 6 இடத்துலையும் 6 ஒயர் தனித்தனியாக. அப்போது அதுவும் ஜோடி ஜோடியாக இருக்கும். நம்ம விரித்து வச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு பாருங்கள், இப்படி கட்டி எடுத்துக்கோங்க. மேலே பின்னுறதுக்கு முன்னாடி 2 பக்கமும் கட்டிலேருந்து எடுத்துகிட்டு அந்த மாதிரி கட்டி வச்சுக்கணும் நல்லா டைட்டாக. இப்போது அந்த வெளிப்பக்கத்து ஒயரை பின்னுறதுக்கு கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படி கட்டி வச்சுக்கோங்க. இப்போ வந்து மேலே பின்ன ஆரம்பிக்கலாம். எங்கேருந்து வேணும்னாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்படி 2 ஒன்று மேலே ஒன்று சாஞ்சிருக்குல்ல, அந்த இடத்த எடுத்துக்கணும். ரன்னிங் ஒயரை சொருகிற அளவுக்கு மட்டும் மடித்து வச்சுட்டு அதை பின்பக்கம் வச்சுக்கிட்டு அதை 2ஐயும் சேர்த்து மாட்டிட்டு எப்பயும் போடுற மாதிரி தான் போடுங்க. அந்த சின்ன ஒயர் பாருங்கள், சும்மா சொருகிற அளவுக்கு மட்டும் விட்டுருக்கேன் கட்டோடு இருக்கிறது. இப்போது இதுக்கு மேலே இப்படியே போட்டுக்கிட்டே வரணும். அந்த மூளை வரும்போது பாருங்கள் தெரியும் உங்களுக்கு, ஒன்று மேலே ஒன்று பாருங்கள் சாஞ்சிருக்குல்ல, அப்படி வரணும் எல்லா இடத்துலையும். ரொம்ப கூட வெயிட்டாக இருக்கும், நல்லா நெருக்கமாக இருக்கும். இந்த நெல்லிக்காய் முடிச்சு கூட எப்பயுமே பார்க்க அழகாக இருக்கும். இப்போது அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. அதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன். அந்த மூளை ஒயர் சொருகணும்ல, அந்த இடம் வரும்போது உங்களுக்கு அது எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், அப்படியே இந்த போட்டுட்டு வந்துட்டோம். அந்த ஒரு மூளை வருது பாருங்கள், அந்த ஒயர் சொருகியிருக்கேன், அதை உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த சொருகுன ஒயரையும் சேர்த்து போட போகிறோம். இப்போ கட்டோடு இருக்கிறத மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு அந்த சொருகுன ஒயரை இப்படி அது மேலே இப்படி மாட்டிட்டு அதுலேருந்தே வரும் ஒரு ஒயரு, அதை 2ஐயும் சேர்த்து சுற்றிட்டு போடணும். அதாவது அங்கேயும் 2 ஒயர் இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு தான். நம்ம ஒரு ஒயராக இருந்துச்சு, அதுக்கு ஒன்று சொருகி இருந்தோம், அதையும் சேர்த்து அந்த இடத்துல போடணும். போட்டுட்டு பாருங்கள், நான் இப்படி காட்டுறேன்ல இந்த மாதிரி. இப்போது அந்த இடத்துல ஒரு நாட்டு வந்துருச்சு. இப்போது அப்படி இந்த சைடும் போட்டுக்கிட்டே வரணும் இதுக்கு மேலே. இப்போ 6 மூலையிலையும் இந்த மாதிரி நம்ம சொருகுன ஒயர் வரும், அதையும் சேர்த்து போடணும். அடுத்தது பாருங்கள், 2ம் ஒன்று மேலே ஒன்று சாஞ்சிட்ருக்கு கரெக்டாக. இதே மாதிரி தான் நீங்கள் அந்த சொருகுன ஒயரு 6 கார்னர்லேயும் இருக்கும், அதையும் சேர்த்து அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. வரிசையாக விட்டுறாமல் எங்கேயும் நிப்பாட்டாமல் போட்டுக்கிட்டே வர வேண்டியதுதான். இனிமேல் போட்டுக்கிட்டே வாங்க அப்படியே ரவுண்டாக. நான் ஏணிப்படி முடிச்சு எப்படி போட்டு அடுத்த 2வது லைன் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு காமிக்கிறேன். அதனால் அப்படியே வரிசையாக எங்கேயும் நிப்பாட்டாமல் அப்படியே நீங்கள் ஆரம்பித்தோம்ல சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுட்டு அந்த இடம் வரைக்கும் அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. இந்த ஒயரை பாருங்கள், அப்படியே வச்சு அப்படியே இந்த வரைக்கும் போடுங்க. இது வரைக்கும் அந்த சொருகிற ஒயர் வரைக்கும் போட்டுட்டு வாங்க. இப்போ பாருங்கள், அப்படியே ஒரு ரவுண்டு போட்டுட்டு வந்துட்டேன். அந்த சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுருந்தோம்ல, அந்த இடம் அது கட்டோடு இருக்கிற ஒயர் அந்த பக்கம் இருக்குது. இப்போது எப்படின்னு பாருங்கள், க்ளோஸாக உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். இப்போ நம்ம சொருகிற அளவுக்கு விட்டுருந்தோம்ல, அந்த ஒயரை ஃபஸ்ட்டு சொருகி விட்டுருங்க. அதை சொருகிறத உங்களுக்கு வேகமாக காமிச்சிட்ருக்கேன். உள்ளார கொஞ்சம் தூரம் சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் அதை கட் பண்ணி விட்டுறலாம்.
இப்போ இந்த கட்டோட இருக்குல்ல அந்த ஒயரை என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஏணிப்படி முடிச்சு தெரியாதவங்க சொருகிற அளவுக்கு விட்டு அதை சொருகி விட்டு கட் பண்ணி சொருகிட்டு அடுத்த லைன் நம்ம எப்படி முன்னாடி ஆரம்பித்தோமோ அதே மாதிரி கூட பண்ணலாம். இப்போ பாருங்கள், மடித்து இப்படி பின்பக்கம் வச்சுக்கோங்க கட்டோட இருக்கிறத. இப்போது அந்த மேலே போகுதில்ல அந்த ஒயரில் ஃபஸ்ட்டு ஒயர், அந்த முடிச்சிலேருந்து வர ஃபஸ்ட்டு ஒயரை மேலேருந்து கீழே தள்ளிட்டு திருப்பியும் கீழேருந்து அந்த பின்பக்கமாக மேலே இழுத்திங்கன்னா கேப் கிடைக்கும். அதுக்குள்ளார பின்பக்கம் அடித்து வச்சுருந்த ரன்னிங் ஒயரு கட்டோடு இருக்கிற ஒயரை விட்டுட்டு இப்போ மேலே போகிற ஒயரை அப்படியே முன்பக்கம் எடுத்துகிட்டு வந்து அந்த லூப்புக்குள்ளார விட்டுட்டு டைட் பண்ணிடுங்க. அதை நம்ம லூஸ் பண்ணணும்ல அந்த முடிச்சிலேருந்து வந்ததை, அதை அப்படியே டைட் பண்ணிடணும் அதில் சொருகிட்டு. இப்போது திரும்பவும் இதை இந்த பக்கம் பிடிச்சிக்கோங்க. நான் பிடிக்கிற மாதிரி தனியாக பிடிச்சிக்கிட்டு அந்த லூப்பை பிடிச்சிட்டு அந்த மேலே போகிற ஒயரை லூஸ் பண்ணணும்னா இந்த பக்கம் அதை இழுத்து இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்போ ரெண்டாவது ஒயரையும் லூஸ் பண்ணிவிட்டு அந்த லூப்புக்குள்ளார இதை விட்டுட்டோம். ரன்னிங் ஒயரை விட்டுட்டு மேலே போகிற ஒயரை முன்பக்கம் எடுத்துகிட்டு வந்து அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டுட்டு இந்த மாதிரி இழுக்கணும். இந்த மாதிரி இழுத்திங்கன்னா பாருங்கள் ஜாயிண்ட் ஆகிடும். எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடித்தோன்னே தெரியாமல் ஜாயிண்ட் ஆகிடும். இப்போது உள்பக்கம் அதை அப்படியே இழுத்தாச்சு, அவ்வளோதான். கட்டோடு இருக்கிற ஒயர் உள்பக்கம் இருக்குது. இப்போ பாருங்கள், ஆரம்பித்தது முடித்தது ரெண்டும் சமமாக இருக்குது. அதுக்கு தான் ஏணிப்படி முடித்து போடுறது. இப்போ அடுத்தது போடுறதுக்கு இந்த மாதிரி பெருக்கல் குறி மாதிரி இருக்குல்ல, அதை கேப்பில் கொண்டு வரேன்னு பிரிச்சிடக்கூடாது. அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு பாருங்கள், அதே முடிச்சிக்கும் மேலேயே இப்படி மடக்கி கொண்டு வந்து அதை மடித்து அந்த பெருக்கல் குறியை பிரிச்சிடாமல் போடணும். அந்த மடக்கி கொண்டு வரும்போது அந்த ரெண்டுக்கும் கேப்பில் கொண்டு வந்துடக்கூடாது. அந்த ஏணிப்படி போட்டோம்ல அந்த முடிச்சுக்கு மேலேயே எடுத்துகிட்டு வந்து அந்த பெருக்கல் குறி மாதிரி இருக்கிறதுல தான் நீங்கள் போடணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ காமிக்கிறேன். இது மாதிரி தான் வரும். இப்போ அடுத்த லைன், ரெண்டாவது லைன் ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அடுத்தடுத்து அப்படியே இந்த ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி இருக்கிற உயரங்களில் தான் போடணும். ரொம்ப ஈஸி தான். ஏணிப்படி முடித்து ஏற்கனவே போட்டு பழகினவங்களுக்கு ஈஸி. நம்ம சாதா கூடைக்கெலாம் போட்டிருக்கும்போது இதை அப்படியே சுற்றிலும் போட்டுட்டு வாங்க. திரும்பவும் ஒரு டைம் உங்களுக்கு ஏணிப்படி முடித்து காமிக்கிறேன். இந்த இடம் ஆரம்பித்த இடம் வரைக்கும் போடுங்க. இப்போ பாருங்கள், அப்படியே சுற்றிலும் பாருங்கள், ரெண்டாவது போட்டுக்கிட்டே வந்துட்டேன். இப்போ மூணாவது லைன் போடுறதுக்கு இப்போ ஏணிப்படி முடித்து போடணும். எப்படின்னு பார்க்கலாம். இப்போ சொருகிற அளவுக்கு ஒயர்லாம் இருக்காது. இப்போ கட்டோடு இருக்கிறது மட்டும்தான் இருக்கும். அந்த கட்டோடு இருக்கிற ஒயரை இப்படி மடித்து பின்பக்கம் வச்சுக்கோங்க. லூப் மாதிரி இப்படி மடித்து அதை பின்பக்கம் கையை வச்சுக்கிட்டு அந்த ஆரம்பித்த முடிச்சிலேருந்து பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு ஒயர் தெரியுதா, அந்த ஒயரை இப்படி லூஸ் பண்ணுங்கள். மேலேருந்து கீழே தள்ளுங்க. திரும்பவும் கீழே இருந்து பின்பக்கமாக இப்படி மேலே தள்ளி விட்டாக்க மேலே இழுத்துக்கணும். கீழே கேப் இல்லாமல் மேலே மட்டும் இப்படி லூப் வரணும். அடுத்து ரெண்டாவது ஒயரையும் இந்த மாதிரி தள்ளிக்கலாம். ரெண்டு விதமாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இப்படி தள்ளிக்கிட்டு ரெண்டு பாருங்கள் இப்படி இருக்கா. இப்போ ஃபஸ்ட்டில் மட்டும் விடுங்க. ஃபஸ்ட்டு ரெண்டுலேயுமே விட்டுறக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒன்றில் மட்டும் விட்டுட்டு அதுக்கும் மேலே போகிற ஒயரை இப்படி முன்பக்கம் எடுத்துகிட்டு வந்து அந்த ஹோல்ஸுக்குள்ளார விடணும். அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த ரெண்டாவது லூப்புக்குள்ளார விட்டுட்டு மேலே போகிற ஒயரை அந்த லூப்பில் விட்டு இழுக்கணும். அந்த ஹோல்ஸ்குள்ளார முன்பக்கமாக எடுத்துகிட்டு வந்து விட்டு இப்போ டைட் பண்ணுங்கள். அவ்வளோதான். மேலே போகிறதுல அந்த ஒயரை முன்னாடி மாதிரியே இழுத்தாக்க டைட் ஆகிடும். பாருங்கள், ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இப்போ உள்ளார ரன்னிங் ஒயர் இருக்கும், கட்டோடு இருக்கிற ஒயர் இருக்கும். அதை இழுத்துடணும். இப்போது ரெண்டாவது லைன் முடிச்சாச்சு. சமமாக அப்படியே முடிச்சிருக்கு. மேலே முடிக்கும் போதும் ஒரு லைனும் இப்படி போட்டாக்க இப்படி சமமாக முடியும். இப்போது பாருங்கள், அதை எடுத்துகிட்டு வரும்போது நான் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த பெருக்கல் குறி மாதிரி இருக்கிறத பிரிச்சிடக்கூடாது. பிரிக்காமல் அதுக்கும் சைடுலேயே அந்த போட்ட நாட்டுக்கும் சைடுலேயே மேலே எடுத்துகிட்டு வரணும். அடிப்பக்கத்துலேருந்து மடக்கி மேலே எடுத்துகிட்டு வந்து மடித்து அந்த பெருக்கல் குறி மாதிரி வரதை போட ஆரம்பிக்கணும். இதே மாதிரியே தான் நீங்கள் போட்டுக்கிட்டு வரணும். உங்களுக்கு ஏணிப்படி முடிச்சு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு லைன்லையும் சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டு சொருகி கட் பண்ணி சொருக வேண்டியது வரும். இல்லைனா தெரியலனா அந்த மாதிரி சொருகி போடுங்க. கட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணி போடலாம். இது ஈஸி தான். இது மாதிரி போட்டிங்கன்னா இப்போது இதே மாதிரியே உங்களுக்கு சொருகிற அளவுக்கு ஒயர் வர வரைக்கும் எவ்வளோ ஹைட் வருதோ அவ்வளோ ஹைட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் அப்படியே போட்டுக்கிட்டே வந்துட்டேன்.
இப்போது அப்படியே எண்ணிக்கணும். அந்த பாருங்கள் கார்னர் திருப்பின இடம் அதுலேருந்து எண்ணிக்கோங்க. எனக்கு வந்து மொத்தம் 13 வந்திருக்கு. உங்களுக்கு எத்தனை வருதோ அவ்வளோ ஹைட்டு நீங்கள் போட்டுக்கலாம். அப்படியே சைடாக அப்படியே எண்ணலாம் ஒரு லைனாக. இப்போது திரும்பவும் ஏணிப்படி முடிச்சு போட்டுக்கோங்க. ஒயர் பாருங்கள் அது சின்னதாகிடுச்சு. ஒரு சில ஒயர் அதிகமாக இருக்குது. அது வந்து நம்ம சைடு விட்டுருந்தோம்ல அந்த ஒயரு நான் 1/2 அடி தானே கம்மியாக விட்டேன். அதனால் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நீங்கள் 3/4 அடி கம்மியாக விட்டுக்கோங்க. சைடு ஆரம்பிக்கிறப்போ சொன்னேன்ல அது. மற்றபடி அந்த 6 அடி நம்ம அந்த ஒயர் கட் பண்ண ஒயர் ஜாயின் பண்ணோம்ல அந்த ஒயருங்க பாருங்கள் சின்னதாக இருக்குது. இப்போது ஏணிப்படி முடிச்சு போடுறேன். ஒன்றும் இல்லை, நீங்கள் இதே மாதிரி போடுங்க. ரொம்ப வேஸ்ட்டெலாம் ஆகாது. அந்த சைடு விடும்போது மட்டும் நீங்கள் ஒரு 3/4 அடி விடுங்க போதும். நான் 1/2 அடி விட்டேன், அதனால் கொஞ்சம் சேர்த்து ஒயர் நீட்டிகிட்ருக்கு. நீங்கள் 3/4 அடி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போது ஏணிப்படி முடிச்சு போடுறேன். முன்னாடி சொல்லி கொடுத்தேன்ல அதே தான். இப்போது கட்டோடு இருக்கிற ஒயர் பாருங்கள் அப்படி உள்பக்கம் இழுத்தோம்னா வந்துடும். அவ்வளோதான் பாருங்கள், சமமாக கூட எல்லா பக்கமும் சமமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போது உள்ளார சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டு கட் பண்ணணும். கட்டோடு இருக்கிற ஒயர் அது 2வது கட்டில் உள்ள ஒயரு அவ்வளோதான் இருக்குது. இதை சொருகிற அளவுக்கு விட்டுட்டு அதை அப்படியே சொருகி விட்டுருங்க. உள்பக்கமாக கை எவ்வளோ தூரம் எட்டுதோ அவ்வளோ தூரம் சொருகிட்டு கட் பண்ணி விட்டுறலாம் எக்ஸ்ட்ரா இருந்தால். நம்ம சேனலில் எல்லா விதமான கூடைகளும் இருக்குது. சிவன் கண் இருக்குது, சாதா கூடை இருக்குது, ஆம்லா நாட் கூடை. இதுவே வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிற மாதிரிலாம் இருக்குது. 2 ரோலில் எல்லாமே நீங்கள் பாருங்கள். இப்போ பாருங்கள் ஒயர் வந்து இப்போது கூட வந்து அடுத்த பார்ட்டாக 2 பார்ட்டாக போடலாம். ஏன்னா ரொம்ப பெருசாக போயிட்டுருக்குல்ல, நெட்டும் உங்களுக்கு ஒரு சிலருக்கு நெட்டு பத்தாமல் இருக்கும். அதனால் நீங்கள் இதை பார்த்து இவ்வளோ தூரம் போட்டிங்கன்னா அடுத்து பார்ட் 2 அப்படின்னு சொல்லி போடுறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.